வணக்கம் மக்களே, ஸ்ரீ சக்தி மீடியாவிலேருந்து வனிதா. இன்றைக்கி மாங்காய் ரோல் பண்ணலான் இருக்கேன். அதை எப்படி பண்ணுறதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். என்னடா வெறும் மாங்காயவா போடுறாளேன்னு நினச்சிக்காதீங்க. இது கிளிமூக்கு மாங்காய். பக்கத்து வீட்டுக்காரவங்க ஊருக்கு போகிறேன்னு நிறைய மாங்காயை கொடுத்தாங்க. அதுக்கு தான் மாங்காய் ஒன்றா செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். கிளிமூக்கு மாங்காய் இதை நல்லா தோல் சீவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும், மசிகிற அளவுக்கு. இது வெந்தது என்ன செய்யுங்க, ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம். மாங்காய் ரோலுக்கு தேவையான அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கிலோ அளவு இருக்கும் மாங்காய். அதுக்கு ஒரு 100-150 கிராம் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த அரைச்ச மாங்காயை அந்த வெல்லத்து கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்தில் இறக்கிடுங்க. நான் மிக்ஸி அரைச்சிட்டு இருக்கப்பே மிக்ஸி ஸ்டாப் ஆயிடுச்சு. நீங்கள் இன்னும் நைஸாக அரைச்சிக்கோங்க. பிளேட்டில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன், எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். அதில் இந்த மாங்காய் இதை பண்ணதை நம்ம மாங்காய் பேஸ்ட்டை இதில் ஊற்றி நல்லா நைஸாக இது பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொண்டு போய் வெயிலில் வச்சு விட்ருங்க. நல்லா வெயில் அடிச்சிச்சின்னா ஒரே நாள் தான். வெயில் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 2 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் கோடாக போட்டு ரோல் மாதிரி பண்ணி எடுத்துருங்க. இது நான் ரோல் பண்ணுறது எப்படின்றதும் காய்ச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். நம்ம நேற்று மாங்காய் ரோல் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், பார்த்தீங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.